கரேஜ்னா ஒரு ஒரு கரேஜ் தாங்க எல்லாத்துக்குமே பேஸ். எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. குழந்தை ஒரு குழந்தை ஒரு கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு நான் எம்எல்ஏ ஆனால் அப்படின்னு கட்டுரை போட்டி வச்சு நான் முதல்வர் ஆனால் நான் அமைச்சர் ஆனால் அப்படின்னு இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் படிக்கும் போது இலக்கிய மன்றம் நடக்கும். அதுல நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு கட்டுறப்பா எழுதிட்டு வந்து பேசுங்கன்றவாங்க. நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு சொல்லி நான் முதல்வர்லாம் என்னென்ன பண்ணுவேன், நான் முதல்வர்னா அந்த கட்சிக்கு என்ன பேர் வைப்பேன் அப்படின்னு குழந்தைத்தனமா ஒரு குழந்தை யோசிச்சா, ஒரு 8ஆம் படிக்கக்கூடிய பையன் யோசிச்சா அது எப்படி யோசிக்குமோ அப்படி ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். அதை உட்காந்து ஒருத்தன் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான். கரேஜ், அந்த கரேஜ் தாங்க எல்லாத்துக்குமே பேஸ். அவன் ரசிகர்லாம் பார்க்குறான், கரேஜா இன்னும் கரேஜ்னா என்னது, கரேஜ்னு போட்டு பார்ப்போம். தைரியமா, ஐயோ தைரியத்துக்கு இந்த ஆளுக்கு சம்பந்தமே கிடையாது. கரேஜ் தான் எல்லாத்துக்குமே பேஸுங்க. அந்த கரேஜ் இருந்தா தாங்க நம்ம ஒரு பவர் கரேஜ்னு பவருங்க. கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலைவா படத்துல போய் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்து கிடந்தீங்களே அதான் கரேஜுங்களாங்க. ஏங்க சர்க்கார் படத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் உங்க அப்பாவும் பையன் உட்கார்ந்தீங்களா அதான் கரேஜுங்களா, அதான் தைரியங்களா, அதான் ஆற்றலுங்களா, அதான் துணிச்சலுங்களா, அதான் வீரங்களா? ஏனுங்க சொல்லுங்க, சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. அந்த கரேஜ் அந்த பவர் எப்படி வரும்லாமா? அதாவது யாராவது ஒருத்தங்க நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, நம்மளை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த பவர் நமக்கு வரும். நம்ம ஏதாவது செஞ்சு காட்டணும், நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு பவர் வரும். உங்களை யார் இப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது? எஸ்டிமேட்டே பண்ணலையே. இப்ப யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது? இவரை வந்து விமர்சிக்கிறாங்களாமா, இவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்களாமா. நான் எப்போதுமே மக்களுக்காக நீதி கேட்க தான் அரசியலுக்கு வந்தேன், ஆனா நான் இப்ப எனக்காக நீதி கேட்க போறேன். உலகத்திலே கட்சி தொடங்கினா மக்கள் பிரச்சனையை பேசத்தான் கட்சி தொடங்கப்பட்டிருக்கும். எல்லா கட்சி தலைவர்களும் அதுதான். ஆனா தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னையே இப்படி விமர்சனம் பண்றீங்க, என்னையே இப்படி கேலி பண்றீங்க, உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா சொல்லுங்க, சொல்லுங்க கோபால் தப்பா அப்படின்னு கேட்டு இருக்காப்ல. கட்சி கூட்டம் போட்டு சேலத்துல இரும்பு உருக்காலையில் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களை திருட மத்திய அரசு திட்டம் எடுக்கிறது, அதற்காக 8 வழிச்சாலை அமைப்புன்னு சொல்லுது. அதை பத்தி பேசிக்கலாம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில முழுக்க தமிழர்கள்ட்ட இருந்த தொழில் வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. சேலம் முழுக்க வட மாநிலத்துடைய கட்டுப்பாட்டுக்கு மாறி இருக்கிறது. பூர்வகுடி மக்களாக கூடிய வன்னியர்களும் கவுண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய பிற தேவேந்தர்களும் பறையர்களும் ஆதி தமிழ் குடிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. சேலத்துடைய மொத்த வருவாயும் வடநாட்டுக்காரன் தூக்கிட்டு போறான். அதை பத்தி ஒரு வார்த்தை பேச தைரியமோ துணிச்சலோ தெம்போ திராணியோ இல்லாத இந்த கோலை மக்கள்கிட்ட நீதி கேட்கிறாரம்மா. மக்கள்கிட்ட நீதி கேட்டு நான் உங்களுக்கு நீதி கேட்க தான் நான் வந்தேன், இப்ப எனக்கு நீதி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டல. உங்களுக்கு நீதி கேட்கணும்னா நீதிமன்றத்தில் போய் நீதி கேளுங்க. நீதிமன்றத்தில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டுவதற்கு, சரியாக வருமான வரியை கட்டாம 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டின இந்த கரேஜ் இல்லாத, இந்த வீரம் இல்லாத, இந்த தைரியம் இல்லாத இந்த கோலை மக்கள்கிட்ட போய் நீதி கேட்குதான். ஓட்டுக்கு எல்லாரும் நான் சொல்ற மாதிரி உறுதிமொழி எடுங்க. ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், என் உரிமையை விற்க மாட்டேன், நான் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணுமா? ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு இருக்கட்டும், ஓட்டுக்கு வந்து என் உரிமையை விற்க மாட்டேன்னு இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், உரிமையை விற்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், வருமான வரியை முறையா கட்டுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஓட்டை விற்க மாட்டேன், உரிமையை விற்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்க சொல்கிற விஜய் அவர்கள், நான் லாட்டரி சீட்டு வாங்க மாட்டேன், நான் பிளாக் டிக்கெட் வாங்க மாட்டேன், வருமான வரியும் ஒழுங்கா கட்டுவேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கிறதுக்கு தைரியமோ துணிச்சலோ தெம்போ திராணியோ கரேஜோ இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், என் ஓட்டுனுடைய உரிமையை விற்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் விருப்ப மனுவை விற்கிறீங்களே அது மட்டும் சரியா? 100 ரூபாய்க்கு உங்க விருப்ப மனுவை உள்ள வாங்கிட்டு வந்து வெளியே 500 ரூபாய்க்கு உங்க தொண்டை வித்திருக்கானே அது சரியா? மதுரையில் உட்பட பல்வேறு திரையரங்குல ஜனநாயகன் படம் வெளியாக போறதாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகனை டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தானே அது சரியா? உங்களுடைய புசியானது மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க்கு 1 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. ஆதாரத்தோட வச்சிருக்கிறேன், பல ஆடியோக்களை வச்சிருக்கிறேன், சில பேருடைய இது கருதி வெளியிடாம வச்சிருக்கிறேன். அது சரியா? இப்போ தேர்தலில் சீட்டு எனக்கு 2 கோடி டிடி கொடு, 2 கோடி பணம் கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு அது சரியா?
ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாது. ஆமாம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடும் தேச துரோகி என்று தெய்வ திருமணர் முத்துராமலிங்க சொல்றாரு. அதே போல அறிஞர் அண்ணாதுரை தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்கன்றாரு. உங்களுடைய உரிமைகளை சில ரொட்டு துண்டிகளுக்காக வித்துறாங்க சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க.